வணக்கம், வெல்கம் டு சிட்டூஸ் லைஃப். இன்னைக்கு டிசம்பர் 4. இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்டான விஷயம்? இன்னைக்கு இந்திய கடற்படை தினம் கொண்டாடப்படுறது. இந்தியன் நேவி டே. இந்தியா அப்படியே எடுத்துக்கிட்டாவே இந்தியாவை சுத்தி உள்ள விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அதோட எல்லைக்கோடு கட்டாயமா கடற்கரையாகவே இருக்குது. ஸோ கடல் பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இந்த நேவி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டனாவே நம்மளாம் என்ன நினைச்சுக்கிறோம்னா, அங்க ஒர்க் பண்றவங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு ஒயிட் கலர் ஜாப், ஸோ கப்பல்ல டிராவல் பண்றாங்க அப்படின்னு தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். பட் அவங்களோட பங்களிப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய கப்பல் படை வேர்ல்ட்லேயே பாத்தீங்கன்னா 5வது இடத்துல இருக்குது. அவ்வளவு சாகசங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய கப்பல் படை. முக்கியமா இந்த டே என்னைக்கு செலிப்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, 1971ஆம் ஆண்டு பாகிஸ்தான் மீது போர் தொடுக்கும் பொழுது கப்பற்படையுடைய திறமையும் வலிமையும் ரொம்ப அருமையாக இருந்தது. பாகிஸ்தானை எதிர்த்த துறைமுகம் நகரமான கராச்சியில இந்த போராட்டம் நடக்கும் பொழுது கப்பற்படை பிரமாதமா அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸை செஞ்சாங்க. அதை மறக்க முடியாத தினமா இந்தியன் நேவி டேவை செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ இந்த செலிப்ரேஷனோட இன்னொரு பார்ட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, இந்த வீக் ஃபுல்லுமே அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே இந்த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷிப்ஸ் உள்ள எல்லாம் அலோவ் பண்றாங்க. உள்ள போய் எப்படி எல்லாம் கப்பலோட கட்டமைப்புகள் இருக்கு அப்படிங்கறத கூட நம்ம பார்த்துக்கலாம். இதை தவிர்த்து ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா என்கரேஜ் பண்றதுக்காக குவிஸ் காம்படிஷன்ஸ் வைக்கிறாங்க. இதை தவிர்த்து கடல்ல நீச்சல் போட்டி கூட வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கிராண்டா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சும்மா இல்லைங்க, 60,000 பேருக்கு மேல இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த நாளை நம்ம எப்படி ஒரு அவேர்னஸ் நமக்குள்ளார கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்மளோட குழந்தைகள்கிட்டையும் நம்மளை சுத்தி உள்ள சொசைட்டில உள்ள மக்கள்கிட்டையும் நேவி அப்படின்னா என்ன, அங்க என்ன மாதிரி ஒர்க் இருக்கு, அதுக்கு எக்ஸாம்ஸ் என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி ரீச் ஆகலாம், எப்படி நம்ம நாட்டுக்கு நம்மளும் சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா கடலோரத்துல பாதுகாப்பு இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நம்ம வீட்டுல இந்த அளவுக்கு உட்கார்ந்து பேச முடியுது, நீங்க பார்க்க முடியுது. இதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, பேரிடர் காலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி காலங்கள்லயும் கப்பற்படையோட பங்கு பெரும் பங்கா இருக்குங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு சல்யூட் வச்சுக்கலாம். ஸோ சிட்டூஸ் லைஃபை தொடர்ந்து நீங்க வாட்ச் பண்ணிட்டே இருங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மீட் யூ ஆல் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ, பபாய்.